பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வரும் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலின் சொத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த அதிர்வலைகள் அடங்குவதற்குள் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள 1.79 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு மற்றும் அடமானம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. புகாரின் அடிப்படையில் 19 பேர் மீது மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதன் பின்னணியை பார்ப்போம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் இணை ஆணையரும் செயல் அலுவலருமான செல்லத்துறை அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பிரிவுகள் 420 மற்றும் 120 ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு அமைப்பான அறப்போர் இயக்கம் அளித்த புகார் இந்த முறைகேடு வெளிச்சத்திற்கு வர காரணமாக இருந்துள்ளது. இந்த ஊழல் வெளிச்சத்திற்கு வர காரணமான அறப்போர் இயக்கத்தின் நிறுவனர் ஜெயராமனிடம் பேசினோம். 2023 ஊழல் தொடர்பாக புகார் கொடுத்தோம். சென்னையில் இருக்கும் 1 ஏக்கர் நிலத்தையும் திருநெல்வேலியில் இருக்கும் 1 சென்ட் இடத்தையும் சேர்த்து இளையராஜா என்ற நபர் நயினார் பாலாஜிக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்தார். இந்த இடத்தின் பட்டாவே இளையராஜா பெயரில் இல்லாத போதும் இடம் நயினார் பாலாஜி பெயருக்கு மாற்றப்பட்டது. இது அப்போதே கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அறப்போர் இயக்கம் இந்த இளையராஜா, அனீஸ் போன்றவர்கள் தமிழகமெங்கும் இட மோசடியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதை கண்காணித்து முகத்திரையை கிழித்து வருகிறோம். இளையராஜாதான் தற்போது ரூபாய் 100 கோடி பெருமானம் உள்ள மீனாட்சியம்மன் கோவில் இடத்தை 10 பேருக்கு மொத்தமாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். இதற்கு உடந்தையாக அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். இந்த இளையராஜா ஏற்கனவே திருவனந்தபுரம் பேலஸை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தவர். இவருக்கு எதிராக கேரள அரசு வழக்கு போட்டது. அதையும் நாங்கள் தான் கண்டுபிடித்து சொன்னோம். இவரை இன்னும் தீவிரமாக விசாரித்தால் டெல்லி வரை இவர்களின் நெட்வொர்க் வெளிப்படலாம். தமிழகத்தில் ஆட்சிகள் தான் மாறியிருக்கு. ஆனால் இது போன்ற மோசடிகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. பழைய ஊழல்வாதிகள் புதியவர்களோடு சேர்ந்து அரசு எந்திரத்தை பயன்படுத்தி புதிதாக ஊழலை அரங்கேற்றி வருகிறார்கள் என்றார். கடந்த 1930ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட உயில் சாசனத்தின்படி மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள அசோகா விலாஸ் பங்களா, அதனுடன் இணைந்த தோட்டம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமானது. உயில் நிபந்தனைகளின்படி அந்த சொத்தை வாடகைக்கு விட மட்டுமே அனுமதி உண்டு. விற்கவோ அடமானம் வைக்கவோ அல்லது உரிமை மாற்றம் செய்யவோ அனுமதி இல்லை. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் 24/6/2016 அன்று மதுரை வடக்கு முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன் கோவில் பெயரில் இருந்த சொத்துரிமையை நீக்கி ராமாயி ஆயியார் உள்ளிட்ட 9 பேரின் பெயரில் சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் அரசன் இடைநீக்கம் செய்யப்பட்டதுடன் முன்னாள் வட்டாட்சியர் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கும் பரிந்துரை செய்யப்பட்டது. பின்னர் வருவாய் கோட்டாட்சியர் தாசில்தாரின் உத்தரவை ரத்து செய்து இந்த சொத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சொந்தமான அறக்கட்டளை சொத்து என்று உறுதி செய்து மீண்டும் கோவில் பெயரிலேயே பட்டா மாற்ற உத்தரவிட்டார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் வழக்கு தொடரப்பட்டு இடைக்கால தடையாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் நீதிமன்ற தடையை மறைத்து 16/4/2021 அன்று தூத்துக்குடி மாவட்டம் மொரப்பநாடு சார்பதிவாளர் அலுவலகத்தில் சார்பதிவாளர் அனந்தராமன் மூலம் பொது அதிகார ஆவணம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் 19/7/2021 அன்று திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சார்பதிவாளர் பிரசாந்த் சந்தான கருப்பன் மூலம் நில அடமான பத்திரமும் பதிவு செய்யப்பட்டதாகவும் தற்போது முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ராமாயி ஆயியார், செந்தமிழ் செல்வி, பிரேமா, ராஜ்குமார், முத்துராணி, ராஜேந்திரன், குழந்தையா, புஷ்பராஜ், ஜோதி, கீதா, முன்னாள் விஏஓ அரசன், முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன், இளையராஜா, அனிஸ்,
அனந்தராமன், கவிதா, பிரகாஷ், காளிக்குமார், பிரசாந்த் சந்தான கருப்பன் ஆகிய 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோவிலுக்கு சொந்தமான கட்டளை நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் கூட்டு சதி செய்து நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் பத்திரப்பதிவு சட்ட விதிகளை மீறி பட்டா மாற்றம், பத்திரப்பதிவு, அடமான பதிவு செய்ததாக 25/7/2026 எஃப்ஐஆர் பதியப்பட்டது. போலி ஆவணங்கள் மூலம் கைமாறிய நிலத்தை மீண்டும் கோவில் கணக்கில் கொண்டு வரவும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.